தொல்லியல் துறை அனுப்புகிறாங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு பேர். அதில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 2 துறை இருக்குது. ஒன்று ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அது மாநில அரசில் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு இருக்குது, அது மத்திய அரசில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, மாநில அரசில் இருக்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை எடுத்து நீ வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு போ, அங்கே இருக்க கல் அது கனிமொழி சொன்னபடி நில அளவை கல்லா இல்லை இவங்க சொல்கிறாங்களே தீபத்தூணா அப்படின்னு பார்த்து ரிப்போர்ட்டை கொடு. என்ன சொல்லியிருப்பாங்க, கனிமொழி சொன்னதான் ரைட்டுன்னு சொல்லுன்னு இருப்பாங்க. அதுக்காக அவங்க எல்லா இதையும் எடுத்துக்கிட்டு புஸ்தகங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதே மதுரையில் சமணமலைன்னு ஒன்று இருக்குது. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தான் சொல்கிறேன். சமணமலையில் இதே மாதிரி தீபம் ஏற்றுறது உண்டு. அங்கேயும் ஒரு தீபத்தூண் இருக்குது. அந்த தீபத்தூணை போய் ஃபோட்டோ எடுங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தீபத்தூணையும் ஃபோட்டோ எடுங்க. ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பாரு. தீபத்தூண் தான் அது. அதை வந்து இவங்க இதெல்லாம் அதை மாற்றி இல்லை அது நில அளவை கல் தான் சொல்லுன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை கூட்டிகிட்டு போய் சர்வே எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆர்கியாலஜி துறையில் இருக்கும் அதிகாரிகள் இந்த சதி திட்டத்தில் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது. உண்மையை சொல்லுங்கள். சமணமலைக்கு போய் நீங்கள் அளவு எடுங்க. அங்கே இருக்கிற கல்லை பார்த்து இது ரெண்டும் ஒற்றுமையாக இருக்கிறதாங்கிறத பார்த்து விட்டு நீங்கள் உங்கள் அறிக்கையை சமர்ப்பியுங்கள். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப விஷயத்தை அரசியலாக்குகிறது இந்த திராவிட அரசு.